இந்த நெல்லிக்காய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோடி ஆர்கானிக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, மலை நெல்லிக்காய்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நாட்டு நெல்லிக்காய். இது வந்து நம்மளுடைய வால்பாறை பகுதியிலிருந்து நமக்கு நம்மளுடைய இவங்க மலைவாழ் மக்கள் வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. கடந்த ஒரு வருடமாக நமக்கு எல்லா பொருளும் அவங்ககிட்ட இருந்து தான் நமக்கு நிறைய கிடைக்குது. அதில் வந்து இந்த சின்ன நெல்லிக்காய் வந்து இந்த நம்ம ஹேர் ஆயிலு, ஹேர் வாஷு இதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்காக இதை வந்து இந்த நெல்லிக்காய் வந்து அவங்க நமக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க பகுதியில் என்னென்னலாம் கிடைக்குதோ, நெல்லிக்காய், ஜாதிக்காய், கடுக்காய், இந்த மாதிரி தேன், குருமிளகு, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் அவங்க நம்மளுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு வருஷமாக நமக்கு அவங்க வந்து அதை கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து என்னென்னா, இவங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலைகளில் வந்து இந்த பில்லானது வந்து நிறைய விளைச்சல் இருக்குது. அவங்க வந்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து தைலமாக ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. இந்த பில்லில் இருக்கக்கூடிய அந்த வேர் பகுதியை மட்டும் விட்டுட்டு இந்த மேலே இருக்கிற சைடை எடுத்து அதை வந்து பண்ணுறாங்க. இந்த பில்லோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இது வந்து லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பார்த்தீங்கன்னா இது ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னாலே அந்த எலுமிச்சையோட வாசமும் இஞ்சியோட வாசமும் இதில் அடிக்கும். அது வந்து பேர் வந்து லெமன் கிராஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த லெமன் கிராஸ் ஆயில் வந்து நமக்கு நிறைய வந்து இந்த ஃபேஸில் கூடிய பிம்பிள்ஸு, ஆக்னி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, ஹெட் ஏக்கு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இது ரெடியூஸ் ஆகுது, பாடி பெயின். ஸோ இதை வந்து நம்ம நிறைய வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த புல்லை கட் பண்ணி இதை வந்து டீயாக நம்ம குடிக்கும்போது லெமன் கிராஸ் டீன்னு சொல்லிட்டு, அதாவது சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த ஒரு 2 or 3 லீவ்ஸை போட்டு அந்த சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி அதை குடிச்சுக்கணும். அப்போ அதை ரெகுலராக நமக்கு குடிக்கும்போது நம்மளுடைய உடம்பு வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்மளோட வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வயிறு கோளாறுகள் எல்லாருமே வந்து சரியாகும். கேன்சருக்கு கூட இது ஒரு முக்கியமான ஒரு மருந்தாக சொல்கிறாங்க. மேலும் நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள், அப்புறம் இந்த வலிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இது வந்து நிறைய சரி பண்ணுது. இந்த புல்லை வந்து நம்ம வந்து டீயாக குடிக்கும்போது நமக்கு நல்லதாக பண்ணுது அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து நம்ம இதை அளவோடு எடுத்துக்கணும். 1 or 2 லீவ்ஸ் மட்டும்தான் நம்ம இதை எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக எடுத்தோம்னா ஜீரண கோளாறுகள் வருது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா நம்ம எதையுமே வந்து எந்த ஒரு பொருளையுமே அளவாக சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவங்க வந்து இதை பற்றி சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணுறாங்க, இந்த புல் வந்து அவங்க பகுதியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மலைவாழ் மக்கள் இதை பற்றி சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் உங்கள் வீடுக்கிட்டே இருக்கா, எங்கே இருக்குங்க? உங்கள் காட்டுலையா? விவசாயமே இதுதான். உங்களுக்கு விவசாயம் இதுதான். இதை வந்து 3 மாதத்துக்கு இருக்க அறுத்து இந்த வேர்ல கீழே விட்டு இதோட மேலே இந்த பகுதியை விட்டுருவீங்க? அந்த பகுதியிலேருந்து மேலே அறுத்துருவீங்க. தைலமாக காய்ச்சி அப்புறம் நாங்கள் ஓ சரி சரிங்க, சரி சரிங்க. சரிங்க. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்லைங்களா? ஓகே, சரிங்க, நன்றிங்க, வணக்கம்.